புதுச்சேரி மின்துறையை தனியார்மயம் ஆக்குவதை எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பின்பு இது நீதிமன்றத்தில் வழக்காக உள்ளதாகவும் செய்திகள் வந்தது. இதைத் தொடர்ந்து போராட்டங்கள் கைவிடப்பட்டது. இந்நிலையில் செய்தித்தாள்களில் புதுச்சேரி மின்துறை தனியார்மயம் ஆக்கப்பட்டு பங்குச்சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இதனை அறிந்த புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் லோகு ஐயப்பன், அழகர், பஷீர், சுவாமிநாதன் உள்ளிட்ட பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களும் தோழர்களும் உடனடியாக மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு என்ன பதில் என கேள்விகளை எழுப்பினர். மின்துறை தலைமை பொறியாளர் அவர்கள், இது பற்றி எங்களுக்கும் எதுவும் தெரியாது, மேலும் இது பற்றி அமைச்சர் மற்றும் தலைமை செயலர், துறை செயலர்களுக்குத்தான் இது பற்றி தெரியும் எனவும் பதில் அளித்தனர். மக்களுக்கு விரோதமான செயல்களில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாசாலை பகுதியில் அமைந்துள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் விழாவில் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் மற்றும் போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். கை நீட்டாது யாரும் வாங்க. திரும்பி இல்லை கொஞ்சம் புதுவை மின்துறை தனியாருக்கு தாரை வார்க்கப்படவில்லை என்றும் அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்.